அது வந்து 0 ப்ரைஸ், ஃப்ரீ. அது டெய்லியும் 10 ஆப்பிள் நம்மளுக்கு ஃப்ரீயாக வரும். அதே மாதிரி பனானா ட்ரீயில் வந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லியும் 10 பனானா நம்மளுக்கு ஃப்ரீயாக வரும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ரூட்டும் 3000 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா மார்க்கெட் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுக்கு போயிடணும். இப்போ டெய்லியும் நீங்கள் அதை வாங்கினதுனால இந்த இடத்துல டெய்லி இப்போ வந்து இந்த ஆப்பிள் பனானா ட்ரீ இது ரெண்டும் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து மை ப்ராடக்ட் போயிட்டிங்கன்னா இப்படி காட்டும். டெய்லியும் காலையில் கெட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் ஆயிரும். மார்க்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த 000 இருக்கு இல்லையா, இதில் வந்து ஆட் ஆயிரும். இதில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதாவது எப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளவோ அந்த ரேட்டுக்கு